ஆல் வெல்கம் டு ரத்னா செலஹன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தியான சுண்டக்காய் சட்னி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 100லேருந்து 150 கிராம் சுண்டைக்காய், ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடேறணும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த சட்னி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். ப்ளஸ் நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு சுண்டைக்காய்களை இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இதில் இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி வயிற்றுப்புண்களை எல்லாம் ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் இதற்கு இருக்குது. வயிற்றில் இருக்க தேவையில்லாத நச்சுக்கள், அதாவது வயிற்றை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ரும் நீங்கள் சுண்டைக்காய் சாப்பிடும்போது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸ் அல்லது 1 week ஒன்ஸ் ஆவது இந்த சட்னி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய்கள் எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த க்ரீன் கலர் மாறி ஒரு ஒயிட் கலராக சுண்டைக்காயில் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுக்கணும். அதே மாதிரி சுண்டைக்காய் இந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அந்த சுண்டைக்காய்கள்லாம் அந்த ஹீட்டில் தானாகவே வெடித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள் எல்லாம், குட்டி குட்டி விதைகள்லாம் பாருங்கள் பேனில் ஒட்டுது. ஸோ இந்த ஸ்டேஜ் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த சுண்டைக்காய்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வைக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு 10 minutesல பண்ணிட முடியும். அதே மாதிரி இது இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதே பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அந்த பேனில் சைடில் ஒட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காயிலேருந்து வெளியில் அந்த விதைகள் தான். ஸோ அதனால் நீங்கள் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே பேன்லேயே நீங்கள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து இந்த அளவுக்கு வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும். அதாவது நல்லா இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு இந்த பொருட்களை எல்லாமே போட்டு நீங்கள் நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கி இந்த பொருட்கள் எல்லாம் வதங்கி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் துருவலும் ஆட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ஒன்று போல் கலந்து விடணும். இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயோட இந்த வதக்கின பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ரத்னா செலஹன்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.